இப்ப வந்து ஒரே மக்களை சந்தித்து மக்களை நாடி மாவட்ட நிர்வாகம் வர சாதனையை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருந்தார் என்ற மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இது நல்லா கிடைக்க மாட்டேங்கிற செய்தியை நல்லா கை தட்டுவேன் பார்த்தா கையெல்லாம் பார்த்தா கட்சியாக தான் தட்டலாம், வாங்குற கையெல்லாம் தட்ட மாட்டேங்குது. வாங்குற கையெல்லாம் போட கேட்டேன், நான் திருவனந்தபுரம் வந்தாலும் வரணும் கேட்டேன், என்ன பணம் வந்துச்சா, அதுக்கு எந்த பணம் தெரியாம முடியுது. அதான் நிறைய பணம் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா மகளிர் பணம் கேட்டா மகளிர் பணம் வந்துட்டு இருக்கு, அப்புறம் மகளிர் குழு பணம் வந்துட்டு இருக்கு, அப்புறம் வெள்ளை வேலை பணம் வந்துட்டு வந்து எப்படி எப்படி பாரியா வெள்ளை வேற பணம் இந்த ஊர்ல வந்துச்சா இல்லையா? சொன்ன மகிழ்ச்சியா சொன்னா நல்லா இருக்கும். வந்துச்சா இல்லையா? ஆமா, வீடு தேடி எல்லாம் பையும் அரிசி அதே போல பணமும் அங்கே வந்து கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பது தெரிவித்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க இப்ப வந்து இப்ப சொல்லி நோக்கம் மீறி இப்ப மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை துவக்கிற நிகழ்ச்சியிலே இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள எங்களுடைய எங்களோட மதுரையில் கொண்டுள்ள ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், காசிராஜன் அவர்களுக்கும், தனஞ்சயன் அவர்களுக்கும், விஜயசுந்தரன் அவர்களுக்கும், அதேபோல மாநகர செயலாளர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் பகுதி செயலாளர் நடராஜன், இளையராஜா, இவங்களாம் மக்களுடைய மத்தியில் இதெல்லாம் நல்லா செய்தி கூட இந்த திட்டம் இந்த பத்திரிகைகள் வைக்கல. இப்ப 4 வருஷமா நாங்க 4 வருஷம் முடிவு நாங்களே மந்திரி ஆனதுன்னு தெரியல, இப்ப 4 வருஷம் முடிஞ்சதுன்னு தெரியல. நீங்க போன ஆட்சி இந்த ஊர்ல அமைச்சர் தானே ஒரு இந்த ஊர்ல அமைச்சர் 10 வருஷம் தானே அவரு அடிக்கடி பாப்பீங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டியா? இப்ப அடிக்கடி உங்களை சொல்ல போறோம் இல்லையா? அடிக்கடி வரீங்களா? அடிக்கடி வந்து அடிக்கடி பார்த்து அடிக்கடி தீவிரகாரம் திருவனந்தபுரம் தீவிரகாரம் வந்து எல்லாம் பார்த்து பார்க்கும்போது செய்தி அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக அந்த அளவுக்கு உங்களை மக்களுடன் மக்களாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் மூலமாக இப்ப நம்முடைய மாவட்டத்திலே இப்ப கிட்டத்தட்ட இங்கு நகராட்சி மாநகராட்சி ஆகிய இந்த பகுதிகளே முகாம் நடத்த வேண்டும் என்று அறிவித்து 5/1/2024 அதாவது 18/12/2023 5/1/2024 வரையில் 60 முகாம்கள் நடத்தப்பட்டது. 60 முகாம்கள் நடத்தப்பட்டு 30,616 விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், கேட்கப்படாத கோரிக்கைகள்லாம் வந்தது. இதே போல அமைப்பு, இதே போல அதிகாரிகள் எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகள் இருந்து அவர்களிடம் இந்த பெட்டிஷனை இந்த படியேறி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் உங்க ஊருக்கே வந்து உங்க பகுதிக்கே வந்து இந்த முகாம் மூலமாக 30,616 மனுக்கள் பெற்றிருக்கின்றது. மக்களவன் முதல்வர் இந்த முகாம் கிராம பகுதியில் அந்த முகாமிலே கிட்டத்தட்ட 11/7/2024 30/8/2024 வரை 91 முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்களில் கிட்டத்தட்ட 57,209 முகாம் நடத்த விண்ணப்பம் பெறப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக 81,825 விண்ணப்பங்கள் கோரிக்கை ஏற்று வந்திருக்கிறது. இது பல ஆட்சியில் இருந்த போதும் இவ்வளவு கோரிக்கைகள் இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றன. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுக்கு அவருடைய கோரிக்கைக்கு விடுவு காலம் கொடுக்க வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்றுதான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் இந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் கோரிக்கை 12-15 துறையை சார்ந்தவர்கள் 15 துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் இங்கே வந்து தன்னுடைய கோரிக்கையை பதிவு பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை தணிக்கை செய்வோம். இந்த மாவட்ட ஆட்சியர் தணிக்கை செய்வார். அதற்கு தலைமை செயலகத்தில் அந்த அதிகாரிகள் அதை தலைமை செய்து இந்த கோரிக்கை என்னாச்சு நீங்க மறந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கு ஒரு தீர்வு
நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் இந்த முகாம் போது இந்த முகாம்கிட்ட இங்குதான் 5 முகாம்கள் 60 முகாம்கள் நடத்தப்பட்டு கோவை செழியன் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்து இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 60 முகாம்கள் அவர் கூட்டத்தை நடத்தி இது போன்ற முகாம்கள் நடந்து அதை கோரிக்கையை பெற வேண்டும் என்றுதான் இப்போது தனி கவனம் செலுத்தப்படுகிறது. தனி கவனம் செலுத்தமாக இந்த ஆட்சியிலே செய்து கோரிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், வெகு விரைவில் கிடைக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம், என்ன செய்வோம் என்று செஞ்சோம். தேர்தல் அறிக்கையிலே சொன்னால் அதை நிறைவேற்றப்பட்டு இப்போது மக்கள் மத்தியில் திட்டங்களாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அதிலேயும் அந்த கோரிக்கை மகளிர் உரிமை திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை திட்டம் கொடுப்போம் என்று சொன்னோம். 1,14,00,000 பெண்களுக்கு இப்ப மகளிர் பணம் மாசம் வருகிறது. அந்த வகையிலே கிடைக்காத பெண்களை இப்போது கோரிக்கை வைத்திருக்கின்ற விண்ணப்பத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறவர்கள் கை தூக்கு. அந்த பணத்தை கிடைக்காதவர்கள் பணம் கிடைக்கல. இப்ப பணம் வாங்கினவங்க கை தூக்கு. மாசம் வந்து 1000 ரூபாய் பணம் வந்து கை தூக்கு. கை நல்லா தூக்கு, வைக்கப்படாத. எப்படி பாரு பணம். இந்த திருவந்திபுரம் கிராமத்துல இந்த ஊராட்சியில இவ்வளவு மகளிர் பணம் மாசம் எத்தனை மாசம் பணம் இதுவரை எத்தனை மாசம் பணம் வந்திருக்கு? 17 மாசம் தொடர்ச்சியாக பத்திரிகை ரிப்போர்ட்ல குடிச்சுங்கப்பா. 17 இதுல பத்திரிகை ரிப்போர்ட் எவ்வளவு பணம் யாரும் இல்லையா? இல்லையா? நீ துபாய் கேசு மருதான் ரவிக்கு மருதான சொல்லல. ஆக வருகிறது வருதா? நல்லா மகிழ்ச்சியா சொல்லுடா. வருது வயசு உனக்கு வருத நீட்டு பணம் 1000 ரூபாய் பணம் நீ பென்ஷன் குமார் உனக்கு. ஆமா, நீ முதல்ல இன்கம் டாக்ஸ் காட்டுறவன். அவன் இன்கம் டாக்ஸ் காட்டுறவன். இது எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. அது வராது. இன்கம் டாக்ஸ் கட்டாதவன் உனக்கு திருவந்து போவா பயணிவரைமா அந்த 80 ஆமா 80 உனக்கு இன்கம் டாக்ஸ் இல்லை, அதெல்லாம் பணம் வரும். ஆக இதுதான் அரசுடைய திட்டங்கள். அதில் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5,90,134 குடும்பங்கள் கால்களுக்கு இப்ப பணம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் 7,80,000 ரேஷன் கார்டு இருக்கிறது. ஆக அந்த 7,80,000 ரேஷன் கார்டுல அந்த 5,90,134 ரேஷன் கார்டு காரணங்களுக்கு பணம் மாசம் வருகிறது. ஆக இந்த 7,17,000 இப்ப 2 லட்சம் பேர் தான் வரல. 2 லட்சம் பேர் 1,40,000 கார்டுக்கு தான் பணம் வந்து. ஆக மற்ற கார்டுக்கெல்லாம் பணம் வந்துகிட்டு இருக்கு. இதை நாங்க அடிக்கடி சொன்னாதான் நீங்க எங்களுக்கு போட்டு போடும்போது, எங்களுக்கு மார்க்கு போடும் போது ஒழுங்கா போடுவீங்க. ஆக எங்களுக்குலாம் மார்க்கு போடும் போது கல்ல போடுறீங்கன்னா 1 வருஷம் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, எங்களுக்கு நல்ல மார்க் போடும். போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்க. பார்ப்போம் எப்படி என்ன செய்ய போறீங்க பார்ப்போம். நாங்க மழையா இருந்தாலும் இந்த கேன்பேட்ல வந்து நாங்க வந்து ஒரு 10 நாள் இப்ப காவடி கொடுப்போம். 10 நாளுக்கு எத்தனை நாளுக்கு பெரிய செல்வாய்க்கலாம் செல்வாய்க்கு பண்ணிட்டு 10 நாள் இந்த கேன்பேட்டில நாங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நானும் கலெக்டர் பிஆர்ஓ தாசில்தார் எத்தனை நாள் இருந்தேன். வீடியோ எத்தனை நாள் இருந்தது? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து களத்தில் நின்று பணியாற்றினோம். அதுக்கு நிரந்தர தீர்வு என்ற முடிவை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்து நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் நடவடிக்கை செய்ய இருக்கிறோம். ஆக பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் செய்கிற வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். புரியுதா? அதான் எங்களுடைய அரசு முதல்வர் அவர்கள் அந்த வேலையை எங்களுக்கு யாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கூட ஓட்டு போயா திரும்பி போக மாட்டோம். கவுன்சிலர் இருந்தாலும் சேர்மன் இருந்தாலும்
ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவர் கவனம் செலுத்தி வாக்களித்த மக்களுக்கு அவர் முதல்வராக இருந்தாலும் அவர் கடுமையாக சுற்றுப்பயணம் செய்கிறார். நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்ப 20ஆம் தேதி வருகின்ற 20ஆம் தேதி 21ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே கடலூர் வருகிறார். கிட்டத்தட்ட 30,000 பேர் மேலே நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள். இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் செய்து ஆய்வு செய்து அதற்கான பலனை வருகின்ற 21ஆம் தேதி கடலூர் மஞ்சள் மைதானத்தில் முதல்வர்கள் நலத்திட்டம் வழங்க வருகின்றார்கள். இந்த மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் கட்டுமான பணிகளை துவக்கவும் முடிக்கவும் இங்கே வர இருக்கிறார்கள். ஆக நாங்கள் பத்திரிகை ஊடகத்திற்கு மட்டும் செய்தியாளர்கள் அல்ல, மக்களுக்கு பயன்படுகின்ற மக்களுக்கு உழைக்கின்ற தொழிலாளிகளாக தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். முதலாளியாக இருந்து டிவிக்கு பேட்டி கொடுக்கின்றவர்கள் நாங்கள் அல்ல. ஆக நாங்கள் இங்கே வந்து மக்களாக கலந்து மக்களுக்கு பணியாற்றுகின்ற சேவகனாக தான் நாங்கள் வந்து பணியாற்றுகின்றோம். நாங்கள் இதே நேரம் தஞ்சாவூர்ல விவசாயிகளுடைய கருத்தை கேட்டு 8 மாவட்ட விவசாயிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு என்னென்ன வேண்டும் என்ற குறையை கேட்டு அதற்குரிய நிதிகளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். கோவிஷீல்டு சென்னையில் வைத்திருக்கிறோம். நேற்று முன்தினம் தஞ்சாவூர்ல இது போன்ற மக்களாக இப்ப 19ஆம் தேதி இப்ப தருமபுரிக்கு செல்ல இருக்கின்றார். நாளைதான் என்ன போறாங்க, நாளைதான் வேதாரண்யம். மந்திரியா மந்திரியா இருந்து யாரும் வீட்டுல உட்காந்து நாங்கள் நண்பரும் முடிந்துதான் இருக்கோம். ஆக இந்த அளவுக்கு இந்த நிறைய திட்டம் இருக்கு, நேரம் இல்லை. ஆக இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு, மாவட்ட அலுவலர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.